இந்த இணைப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சத்யன்? பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். எங்கள் பொதுச் செயலாளர் அதை கண்டறிஞ்சதுனால தான் விரோதி துரோகின்னு சொல்லி அவர் செய்த நடவடிக்கைகள்னால கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு, இந்த கட்சியில் நான் ஒரு மிகப்பெரிய விசுவாசி, அம்மாவின் நம்பிக்கையான விசுவாசி என்கின்ற போர்வையில் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒருத்தர் தான் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லணும். இன்று எடப்பாடியார் சொன்னதில் 100% உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு வந்திருக்கு. ஓகே, எங்கள் புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்தில் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்னு சூளுரைத்ததுக்கு அதை இன்று கனவாக்கி கொண்டிருப்பவர் எடப்பாடியார் அப்படிங்கிற உண்மை இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. திரு ஓபிஎஸ் விமர்சனம் வைக்கிறாரு, அது இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் இன்னைக்கு வைக்கிறாரு. சசிகலா அவர்களும் பேரை சொல்லலை, ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் இவருடைய இந்த முடிவுக்கு காரணம், அது போனது தவறு அப்படிங்கிறாங்க, துரதிருஷ்டவசமானதுன்றாங்க. ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு நான் தான் அங்கே தலைவர்னு சொல்லிக்கக்கூடியவங்களால தான் இது அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் முன்னே இது ஏதாவது ஒரு வகையில் தேர்தல் நேரத்தில் நடக்கிறதுனால இது ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குதா அவங்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில்? இல்லை, அப்படி எந்த தாக்கமும் ஏற்படுறதுக்கான எந்த வாய்ப்பும் தென் மாவட்டங்களில் கிடையாது. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜாதி ரீதியான கட்சிங்கிற முத்திரையை திமுக முயற்சி பண்ணதில் தவிடுபொடி ஆயிடுச்சு, அதுவும் நிலைக்கல.